நான் இந்த அஹ், அஹ், போராட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதன் அடிப்படையிலே 2020ஆம் ஆண்டு கோவிட் காலப்பகுதியிலே எங்களது செயற்பாடுகள் அனைத்துமே ஸ்தம்பித்த நிலையில் நாங்கள் இங்குள்ள வளங்களையும் உலகளாவிய ரீதியாக இருக்கிற வளங்களையும் இலங்கையில தேவைகளை தேவை உள்ள பிள்ளைகளையும் தொடர்புபடுத்தும் முகமாக ஒரு கலந்துரையாடலை ஆரம்பித்திருந்தோம். அதிலே குறிப்பாக கல்வி தொடர்பாகவும் சமூக அஹ், விழிப்புணர்வுகள் தொடர்பாகவும் சமூக வலுவூட்டல் தொடர்பான கலந்துரையாடல்களும் நடந்து கொண்டிருந்தது. அதன் அடிப்படையிலே குறிப்பிட்ட ஒரு விடயம் அல்லாது கல்வி தொடர்பாக செயற்படுகின்ற அனைவரையுமே ஒரு வலையமைப்பாக அமைக்கும் நோக்கத்துடன் தான் இந்த எங்களோட கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது கேர் ஃபார் எஜுகேஷன் நிறுவனமானது முன்பள்ளி மற்றும் ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட், குறிப்பாக மொண்டிசோரி கற்கை நெறி, அதோடு தொழில்நுட்பம் தொடர்பான விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு புதிய கலந்துரையாடல் களத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களது செயற்பாடுகள் மொண்டிசோரி தொடர்பானதாக இருக்கின்ற வகையிலே அது தொடர்பாக இலங்கையிலேயும் உலகளாவிய ரீதியிலும் ஒரு விழிப்புணர்வு தேவை. இது தொடர்பாக செயற்படுகின்ற அனைவரையும் இணைக்கும் ஒரு களமாகத்தான் நாங்கள் இதை யோசிக்கிறோம். அதன் அடிப்படையில இன்றைக்கு நாங்கள் உங்களோட கலந்துரையாடணும் என்று யோசிச்ச விஷயம் மொண்டிசோரி கற்கை நெறியின் தத்துவங்கள், அதனுடன் தொடர்புடைய விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதற்கு எமது நிறுவனத்தின் முன்பள்ளி தொடர்பான செயற்பாடுகளை செய்வதற்கு உதவுகின்ற ஆலோசகராகவும் முன்னாள் துணை ஆணையாளர் பரீட்சை திணைக்களம் அவர்கள் கூடுதலாக இப்பொழுது இளைப்பாறியவர்களாக இருக்கின்ற பொழுதிலும் கல்வி தொடர்பான விடயங்களிலே தன்னுடைய செயற்பாடுகளை எவ்வாறு எமது சமூகத்துக்கு கொண்டு செல்லலாம், அதுவும் குறிப்பாக எங்களோட இணைந்து இப்ப 4 வருடமாக பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே மொண்டிசோரி தொடர்பான விடயங்களை எங்களது சிறுவர்களுக்கு எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும், அதை சேர்க்கிறதால என்னென்ன நன்மை இருக்குது, அதை நாங்கள் செய்ய வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம் என்ற விடயங்கள் தொடர்பாக கேர் ஃபார் எஜுகேஷனுக்கு ஒரு ஆலோசகராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கலாநிதி டாக்டர் பிரின்சி செல்வராஜா ஸ்கந்தராஜா அவர்களை அழைக்கிறோம். இந்த ஒரு பிரசன்டேஷன் ஆனது 20 நிமிடம் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அதற்கு பிறகு கேள்வி பதில் நேரம், கேள்வி பதில் எவ்வாறு செயற்படும் என்பது தொடர்பாக நான் செல்வரோய் மிஸ் கலந்துரையாடிய பிறகு உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருவேன். அது வரைக்கும் உங்களது மைக்குகளை மியூட்டில் வைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிந்து. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த தலைப்பை தெரிவு செய்தது கேர் ஃபார் எஜுகேஷன் கூடுதலாக மொண்டிசோரி கல்வி முறையை வடமாகாணத்தில் உள்ள முன்பள்ளிகளில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு செயற்பட்டு வருகின்றது. அதுல ஒரு ஆலோசகராக நான் இருக்கிறதுல எனக்கும் திருப்தியாக இருக்கின்றது. உலகளாவிய ரீதியில 20,000 பாடசாலைகள்ல மொண்டிசோரி கல்வி முறை இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக அமெரிக்கா, இந்தியா, யூரோப் நாடுகள் மற்றும் இலங்கையிலும் ஆமாம் இலங்கையிலும் ஏறத்தாழ 1000 பாடசாலைகள் இருக்கிறது. மொண்டிசோரி கல்வி முறை சிந்து ஷேர் பண்ற தெரியுதோ? இல்ல தெரியல. ஓகே, ஜஸ்ட் 20,000 பாடசாலைகளில் பெரும்பாலான பாடசாலைகள்ல எங்களுக்கு தெரியுதா? இல்ல வர 20,000 பாடசாலைகள்ல பெரும்பாலான பாடசாலைகள்ல நாங்கள் ஆண்டு 3 தொடக்கம் 5 வயசு பிள்ளைகளின்
Sorry, just a minute. Okay, சிந்து. கோபம் தெரியுது. ஓகே. 20,000 பாடசாலைகள்ல பெரும்பாலான பாடசாலைகள்ல கிண்டர் கார்டன் கிளாஸஸுக்கு தான் அது இருக்குது. ஆனா உண்மையில செகண்டரி எஜுகேஷன் மட்டும் ஒன்று கல்வி முறை இருக்குது. அது பெரும்பாலான பாடசாலைகள்ல நடைபெறுவதில்லை, மிகவும் குறைவாக இருக்குது. ஸ்ரீலங்காவுல ஏறத்தாழ ஒரு 1000 பாடசாலைகள்ல மொண்டசூரி கல்வி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்த பொழுதிலும் வடமாகாணத்துல முறையான ஒரு முழுமையான மொண்டசூரி கல்வி முறை இங்கு இல்லை. சோ முதலாக கேஃபோ எஜுகேஷன் என்ற உதவியோடும் பிரான்ஸ் இந்த பழைய மாணவர் சங்கத்தின் உதவியோடும் வவுனியா பல்கலைக்கழகத்துல நாங்கள் கடந்த ஆண்டு இறுதியில ஒரு மொண்டசூரி மொண்டசூரி கல்வி முறையிலான ஒரு பாடசாலையை ஆரம்பித்திருக்கிறோம். அது வடமாகாணத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அத்தோடு மொண்டசூரி கல்வி தொடர்பான விடயங்களை ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு எடுத்து செல்வதற்காக கேஃபோ எஜுகேஷன் புதுக்குடியிருப்பிலும் காரைநகரிலும் உள்ள ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு தெளிவான விழிப்புணர்வையும் இது அளிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். சோ இன்றைக்கு நான் இதுல எடுத்துக்கொண்ட விடயம் முக்கியமான சுருக்கமாக மொண்டசூரி கல்வி முறையின் கோட்பாடுகளும் எந்த அளவுக்கு இது 21ஆம் நூற்றாண்டு திறன்களோடு இணைவு பெற்றிருக்கிறது என்ற 2 விடயத்தையும் பார்க்கலாம். சோ மொண்டசூரி எஜுகேஷன் என்பது உண்மையில எதிர்காலத்துக்கு தயார்படுத்தும் ஒரு கல்வி. அவர் மொண்டசூரி அம்மையார் டாக்டர் மரியா மொண்டசூரி தனிப்பட்ட குழந்தை மற்றும் அவரது தேவைகளை மையமாக கொண்ட ஒரு கல்வி கற்பித்தல் முறையாக இதை முன்வைத்திருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல அவர் முன்வைத்த இந்த கருத்துக்கள் தான் பிற்காலத்துல மொண்டசூரி கல்வி முறைக்கு வித்திட்டது. அது ஒரு தொழிலுக்கான ஒரு கல்வியாக இல்லாமல் ஒரு மனிதன் பூரணமான வளர்ச்சிக்கான ஒரு கல்வியாக அவர் அதை உருவாக்கி இருக்கிறார். ஸோ அது ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், முழுமையான கல்வி. அங்கு ஹேண்ட்ஸ் ஆன் லெசன்ஸ், கைகளால் உபகரணங்களை கையாண்டு கற்றல், முக்கியமான அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ், கணிதம், விஞ்ஞானம், புவியியல், மொழி போன்ற பாடங்கள், ஒரு குழந்தையின முழுமையான விருத்திக்கு தேவையான மனவெழுச்சி விருத்தி, அத்தோடு விமர்சன சிந்திக்கும் திறன், முரண்பாடுகளை தீர்க்கும் திறன், குண இயல்புகளை உருவாக்குதல், ஆரோக்கியமான சமூக திறன்கள், நட்பண்புகள் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான பிள்ளைங்க முழுமையான விதத்துக்கான ஒரு கல்வியை மொண்டசூரி கல்வி முறை வழங்குகின்றது. இதுல முதலாவது முக்கியமான கோட்பாடு குழந்தை மையப்படுத்தப்பட்ட கற்றல். சோ மொண்டசூரி அம்மையார் கற்றலை குழந்தையின் தேவைகள், அவர்களின் ஆர்வங்கள், அவர்களின் விருத்தி படிநிலைகள் அவற்றுக்கு ஏற்பதான் கற்றலை ஒழுங்குபடுத்தப்படுகின்றது மொண்டசூரி கல்வி முறையில. ஆசிரியர் ஒரு அவதானிப்பவராகவும் வழிகாட்டுபவராகவும் இருக்கிறார். இங்கு எல்லாருக்கும் ஒரே பாடம் வழங்கப்பட மாட்டாது. ஒவ்வொருவரும் அவர்களது விருத்தி நிலைக்கும் ஆர்வமும் விருப்பத்துக்கும் ஏற்ப அவர்களுக்கான கற்றல் இடம்பெறும். இது ஒரு முக்கியமான கோட்பாடு. அடுத்ததாக 2வது ரெஸ்பெக்ட் ஃபார் தி சைல்ட், குழந்தை மீதான மரியாதை. அப்படி என்று சொல்லும் பொழுது அதாவது ஒவ்வொரு குழந்தையினதும் தனித்துவத்தை மதிப்பது. பிள்ளைக்கு என்ன கற்றல் வேகம் இருக்கோ, பிள்ளை எவ்வாறு செயற்பட விரும்புகிறதோ அதை மதித்து அதுக்கான கற்றல் சந்தர்ப்பங்களை வழங்குறது. சுதந்திரத்தை ஊக்குவித்தல், தானே தெரிவு செய்து தானே விருப்பமானதை செய்வதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படுது. அவர்களுக்கு விருப்பம் இல்லாத பொழுது அவர்களை எந்தவித வற்புறுத்தலுக்கும் உள்ளாக்குவதில்லை. அவர்கள் தமது வேலையை தொடர்ந்து செய்ய அனுமதித்தல், என்ன விருப்பமோ அதை தொடர்ந்து செய்ய அனுமதித்தல். சோ இவ்வாறு அனுமதிப்பதன் மூலம் குழந்தைக்கான மரியாதை பேணப்படுகின்றது, அவரது செயற்பாடுகளுக்கான அனுமதி வழங்குகிறது. அடுத்தது உணர்திறன் காலங்கள். இந்த பெரும்பாலான ஆய்வுகள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னராக நடைபெற்ற ஆய்வுகளின் மூலம் இந்த 3 தொடக்கம் 5 வயது வரையான கால பகுதியில
பிள்ளைகளுக்கு கற்றல் சந்தர்ப்பங்களுக்கான பிரெயின் மூளையின் ஜன்னல்கள் திறந்துள்ள காலம். அந்த காலத்துல மிகவும் ஸ்பெசிபிக்கான திறன்களையே விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்களை மாணவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் பிள்ளைகள் அறிவு மற்றும் திறன்களை கற்றுக்கொள்ள மிகவும் திறமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மொழி, ஒழுங்கு, இயக்கம், புலனுணர்வு, சமூக திறன்கள் ஆகியவற்றை விரைவில் கற்றுக்கொள்வார்கள். சோ இந்த காலத்தை நாங்கள் தவறவிட்டால் அவர்களுக்கு அந்த திறன்களையும் அறிவையும் வழங்குவதற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி மிகவும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்துல அந்த திறன்களை இந்த வயதில் கற்கிற மாதிரியும் அவர்களால கற்றுக்கொள்ள முடியாது. இங்க ஆசிரியர்கள் பிள்ளைங்க உணர்திறன் காலத்துக்கு ஏற்ற வகையில அதை கவனித்து அவர்களுக்கான கற்றல் சந்தர்ப்பங்களை வழங்குகிறார்கள். இதுல நாங்க பார்த்தோம்னா 3 to 6 வயசான காலத்துல முக்கியமாக ரிஃபைன்மெண்ட் ஆஃப் த சென்சஸ், ரீடிங், ரைட்டிங், மற்றது மேத்ஸ் 4 to 7 வயசு இருக்கு. லாங்குவேஜ் அண்ட் மூவ்மெண்ட் பிறந்ததுல இருந்து பிள்ளைகளுக்கு மொழியை கற்றுக்கொள்கிறார்கள், இயக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த 3 to 6 வயசுக்குள்ள மிகவும் விரைவாக உணர்திறன் மிக்க காலங்களாக குழந்தைகளுக்கு அமைகின்றது. அந்த காலத்தை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நாங்கள் ஒரு சிறந்த திட்டமிடலை, ஒரு அடித்தளத்தை உருவாக்கலாம். அடுத்தது ஃப்ரீடம் வித்தின் லிமிட்ஸ். வரையறுக்கப்பட்ட எல்லைகளுக்குள்ள அவர்களுக்கு சுதந்திரம். தமது வேலையை தெரிவு செய்யவோ, இயங்குவதோ, எங்க இருக்கணும், எங்க போய் என்ன செய்யணும், அதுக்கான அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த சுதந்திரம் ஒரு தெளிவான வரையறைக்குள்ள வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு என்றால் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் அவர்கள் கையாள வேணும். பிறருக்கு மரியாதை அளிக்க வேண்டும். இப்ப 2 பேர் ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் ஒரே கற்றல் உபகரணத்துக்கு போகும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யார் முதல் எடுத்தார்களோ அவர் செய்ய அனுமதித்து அவர் முடித்த பிறகு அடுத்தவர் செய்கிறதுக்கு, மற்றவர்களுக்கு மரியாதை அளித்தல், மற்றது வகுப்பறையில உள்ள விதிகள் ஒழுங்குகளை பின்பற்றுதல். இந்த எல்லைகளுக்குள்ள அவர்கள் சுயமாக செயற்படுறதுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இண்டிவிஜுவலைஸ் லேர்னிங், தனியாக்கப்பட்ட கற்றல். எல்லோருக்கும் ஒரே விதமான கல்வி என்பதில இருந்து விலகி ஒவ்வொரு பிள்ளையினதும் தனித்துவமான ஆர்வம், விருப்பம், தேவை, விருத்தி படிநிலைகள், அவர்களது வளர்ச்சி நிலைகள் ஆகியவற்றுக்கு ஏற்றவாறு தனித்துவமான கல்வி வழங்கப்படுகிறது. இங்க ஆசிரியர்கள் வழிகாட்டிகளாகவும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஆளுக்கு ஒரு ஆசிரியராக 1-to-1 இன்ஸ்ட்ரக்ஷன் இடம்பெறுகின்றது. அடுத்ததாக இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், உள்ளார்ந்த ஊக்கம். இந்த மொண்டசூரி கல்வி முறையில வெளிப்புறமாக பரிசு அளித்தல், ஸ்டிக்கர், தண்டனை இதுகள் எல்லாம் பயன்படுத்தப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகள் குழந்தையின் இயற்கையான கற்றல் ஆர்வத்தை குறைக்கும். ஏனென்றால் பிள்ளை எல்லாத்தையும் வெளிப்புறமாக கிடைக்கிற ஒன்றுக்காக செய்யும். அப்படி ஒன்று கிடைக்கல என்றோன்னா அது இந்த கற்றல் ஆர்வம் குறைந்துடும். அதற்காக இங்க முக்கியமாக இன்டர்னல் சாட்டிஸ்பாக்சன் டிரைவ்ஸ் லேர்னிங். மொண்டசூரி அம்மையார் பிள்ளைகள் ஒரு செயற்பாட்டை செய்து முடிப்பதன் மூலம் கற்றலுக்கான உள்ளார்ந்த ஊக்கத்தை பெறும் வகையில் அவர்கள் கற்றல் உபகரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க ஆசிரியர் ஒரு முறையான ஊக்குவிப்பை, அவர்களது முயற்சிக்கு உதவும் வகையிலான ஊக்குவிப்பை வழங்குகிறார். பிள்ளைகள் அவர்களின் கற்றல் என்பது அவர்களின் முயற்சியின் வெற்றிக்கான பரிசாக அமைகின்றது. இந்த ஆசிரியர் பிள்ளைகள் தயங்கும் போது அல்லது இடையில நிற்கும் போது அவர்களுக்கு இதுவாறு அது எவ்வாறு என்று அவர்களது ஊக்கத்தை, அவர்களுக்கு அதை செய்து முடிப்பதற்கான ஊக்கத்தை அளிப்பதுடன் அவர்களின் முயற்சியை தான் நாங்கள் பாராட்டுகிறோம். அடுத்ததாக ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். இங்கு முக்கியமான விடயம் மொண்டசூரி அம்மையார் எடுத்துக்கொண்ட விடயம், அவர் இந்த குழந்தைகளை பராமரிக்கும் ஒரு நிலையத்துக்கு பொறுப்பானவர்களாக இருக்கும் பொழுது அங்க உள்ள பிள்ளைகள் மெல்ல கற்கும் மாணவர்களாக, ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கும் பொழுது அங்க உள்ள ப்ராப்ளத்தை அவர் ஒரு
டாக்டராக இருந்தபடியால் ஆராய்ந்த பொழுது அந்த உரிய பருவத்தில் அந்த சென்சிட்டிவ் பீரியட்ல அவர்களது புலன்கள் உள்ள விருத்திக்கான சந்தர்ப்பங்கள் வழங்காதபடியால அவர்கள் இந்த கற்றல் ஸ்லோவாக போயிருக்குது என்பதை அவர் ஆய்வுகள் மூலமும் அறிந்து கொண்டார். அதனால அவருடைய மொண்டசூரி முறையில கையாண்டு கைப்பயிற்சி மூலமாக கற்றலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. மொண்டசூரியில எல்லாமே கற்றல் உபகரணங்களை கொண்டு கற்றல் உபகரணங்கள் மூலம் அவர்கள் இந்த 3 தொடங்கி 5 வரையான விருத்தி நிலையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது. இதுல குறிப்பாக நாங்கள் இந்த புலனுணர்வுக்கான உபகரணங்கள் சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா மொண்டசூரி அம்மையார் சொல்லியிருக்கிறார், அந்த 3 தொடங்கி 5 வரைக்குள்ள அந்த பீரியடுக்குரிய புலன் உணர்வுகள் பிரித்து செய்யப்பட்டால் பிள்ளைகளுக்கு அது சிறப்பான ஒரு அடித்தளமாக அமையும். ஸோ இந்த சென்சோரியல் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்தூல நிலையிலிருந்து ஒரு கருத்துருவான நிலைக்கு எண்ணக்கருக்களை உருவாக்கும் வகையில இந்த உபகரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உபகரணமும் ஒரு தனி எண்ணக்கருவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும். இப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல பிங்க் டவர் இருக்குது. இந்த பிங்க் டவர் வந்து நிறத்திலேயோ வடிவத்திலேயோ வேறுபடாமல் ஆக பரிமாணத்துல மட்டும் வேறுபட்டு கொண்டு இருக்குது. இப்ப பிள்ளைகள் இத ஒன்றுக்கு மேல ஒன்று அந்த பரிமாணத்துக்கு அமைவா அடுக்கி இந்த டவரை கட்டி முடிக்குவாங்க. அப்படி முடிக்கும் பொழுது அதுல இடையில அவர்கள் தவறான கியூபை வைத்தார்கள் என்றால் அதன் பிறகு அதை தொடர்ந்து கட்டி முடிக்க அதிலேயே அவர்கள் பிழையை தாங்களாகவே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப பிழையை சரிபார்க்கும் வசதி கண்ட்ரோல் ஆஃப் எரர் ஒவ்வொரு கற்றல் உபகரணத்திலும் சென்சோரியல் மெட்டீரியல் இருக்கும். ஸோ வெளியாக்களின் உதவி இல்லாமல் தங்களை தாங்களே வழிநடத்தக்கூடிய மாதிரி முயன்று தவறி கற்றுக்கொள்வார்கள். இது ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல்ஸ் தான் முக்கியமான விடயம் மொண்டசூரி மெத்தட்ல. அடுத்தது ஆட்டோ எஜுகேஷன், செல்ஃப் லேர்னிங், கற்றலை அவர்கள் தாமே வழிநடத்திக் கொள்வது. மொண்டசூரி அம்மையார் கூறுகின்றார், குழந்தைகள் உள்ளார்ந்த ஆர்வத்தால் கற்கும் திறன் தாமாகவே உடையவர்கள். சோ அவர்கள் கைப்பயிற்சி செயற்பாடுகள் மூலமும் கவனம் மற்றும் ஒருமுகப்படுத்தல் வாயிலாகவும், அதாவது செல்ஃப் கரெக்டிங் மெட்டீரியல்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் எரர், இந்த மெட்டீரியல்ஸ்லயே அந்த பிழை விடும் பொழுது அதை அவர்களாகவே உணர்ந்து திருத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாலும் திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதன் மூலமும் தமது கற்றலை தாமே வழி நடத்தக்கூடிய வகையில பிள்ளைகள் இருக்கிறார்கள். அடுத்தது கலப்பு வகுப்பறை. ஸோ இங்கு வந்து 3 தொடக்கம் 5 வயதான பிள்ளைகள் இணைந்து செயற்படுவார்கள். இதுல பெரிய பிள்ளைகள் சிறியவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவை உறுதிப்படுத்துவார்கள். சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். இங்க போட்டி இல்லாமல் ஒரு ஒத்துழைப்பு உருவாகும். காம்படிஷனுக்கு பதிலாக கோஆபரேஷன் இருக்கும். ஒவ்வொருவரும் தமது வேகத்துக்கு ஏற்ப கற்பார்கள். ஸோ 3 தொடங்கி 5 வரையான ஒரு கற்றல் வட்டத்தை இது கொண்டது. அடுத்தது ப்ரிப்பேர்ட் என்வைரன்மெண்ட், தயாரிக்கப்பட்ட சூழல். இந்த மொண்டசூரி முன்பள்ளியில ப்ரிப்பேர்ட் என்வைரன்மெண்ட் என்பது குழந்தையின் விருத்தியை இயற்கையாக ஊக்குவிக்கும் வகையில திட்டமிடப்பட்ட அழகான ஒழுங்கான ஒரு அமைதியான கற்றல் சூழல். இங்க முக்கிய அம்சங்களாக குழந்தையின் உயரத்துக்கு ஏற்ற வகையில திறந்த அலுமாரிகள்ல அந்த உபகரணங்கள் கற்றல் உபகரணங்கள் வைக்கப்பட்டிருக்கும். துறை வாரியாக 5 கற்றல் பரப்புகள் இருக்கும். பிராக்டிகல் லைஃப், சென்சோரியல், லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸ், கல்ச்சர். சோ இங்க ஆசிரியரின் சில பங்கு என்னவென்றால் கற்றல் சூழலை பிள்ளைங்க தேவைக்கும் அவரது கற்றல் வேகத்துக்கும் ஏற்ப மாற்றுதல், பொருட்களை சரியான ஒழுங்கில் பராமரித்தல், மிக முக்கியமாக கற்பிப்பதல்ல கற்றல். உங்களோட பிரசன்டேஷன் நின்றுட்டு தானே நினைக்கிறேன், ஸ்லைட் தெரியல இப்ப. ஓகே, மெட்டாக்களுக்கு தெரியுதோ? தெரியுதாக்கா? எங்களுக்குள்ள தெரியுது. ஓகே, எனக்கு தான் தெரியல போடக்குவா. இப்ப தெரியுதான்னு பாருங்க. எங்களுக்கு தெரியுது. ஓகே, மிஸ் எங்களுக்கெல்லாம் தெரியுது.
ஓகே, இப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ரெக்கார்டிங் செய்யறேன்னா நான் என்ன பிரச்சனை தெரியல, தெரியாது நின்றுட்டு. பேச்சு மாற ஓகே நிற்கிற பகுதியில் ஓகே. இதுல 5 கற்றல் பரப்புகளுக்குமாக கற்றல் சூழல் பிரிக்கப்பட்டிருக்கும். ஆசிரியர் என்ற முக்கியமான பொறுப்பு கற்பிப்பதல்ல, கற்றல் நிகழச் செய்யும் சூழலை உருவாக்குவது ஆகும். இந்த 5 பரப்பையும் நாங்கள் சும்மா மேலோட்டமா பார்ப்போம். முதலாவது லேர்னிங் ஏரியாஸ் பிராக்டிகல் லைஃப். பிராக்டிகல் லைஃப் என்னது முதலாக 3 வயசுல பிள்ளைகள் வீட்டு சூழலில் இருந்து மாண்டிசோரி ஸ்கூலுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு அந்த வீட்டு சூழலையே இங்கேயும் உருவாக்கும் வகையில அன்றாட பணிகளுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான பயிற்சிகளை வழங்கும் வகையிலான உபகரணங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ கூடுதலாக அதுல உள்ள செயற்பாடுகள் ஒரு தன்னை கவனித்துக் கொள்வது, கை கழுவுறது எப்படி, உடை அணிவது எப்படி, அந்த மாதிரி. மற்றது சூழலை கவனித்துக் கொள்ள, மற்றது கருணை, மரியாதை, பேணல், உணவு தயாரித்தல், மற்றது திரவங்களை தண்ணீரை ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு ஊற்றுதல், மற்றது தானியங்களை ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றுதல். இது போன்ற அவர்களது நுண்ணியக்க தசை என்றால் அவர்கள் 3 வயதுல வரும் பொழுது அவர்களது ஃபிங்கர்ஸ் முழுமையாக வளர்ச்சியடைந்திருக்காது. அதற்கான பயிற்சிகளை அளிக்கும் வகையில இந்த EPL ஆக்டிவிட்டிஸ், எக்ஸசைஸ் ஆஃப் பிராக்டிகல் லைஃப் இடம்பெறும். அடுத்ததாக சென்சோரியல் ஏரியா. இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாண்டிசோரி அம்மையார் புலனுணர்வுகளுக்கு மிக முக்கியத்துவம் அளித்தவர். இந்த செயற்பாடுகள் சென்சோரியல் ஏரியாவில் பிள்ளைகளின் புலன்களை செம்மைப்படுத்தும் வகையில அந்த கற்றல் உபகரணங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். அதுல முக்கியமான சென்சர்ஸ் பார்வை, தொடுகை மூலம் அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளல், பாரத்தை அளத்தல், வெப்பநிலை, கேட்டல், மணத்தல், சுவைத்தல், மற்றது கண்களை மூடியவாறு பொருட்களை இனங்காண. இந்த 8 உணர்வுகளும் புலனுணர்வுகளும் விருத்தி அடையும் வகையில் பல கற்றல் உபகரணங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். அந்த செயற்பாடுகள் முக்கியமாக சென்சோரியல் மெட்டீரியல்ஸ் வேணிய கல்வி முறையில காண முடியாத ஒன்று. அதே நேரம் மிகவும் 3 தொடங்கி 5 வயதான பிள்ளைகளுக்கு அந்த பீரியட்ல அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான ஒரு கல்வியாக இருக்கிறது. சோ அதனால அது இந்த பொதுவான நான் ஒருக்கா ரெக்கார்ட் பண்ணபடியே நீங்க ஒருக்கா ஸ்கிரீன் ஒருக்கா திருப்பி சேவ் பண்றீங்களா? இல்ல ஓகே வந்துட்டு. தேங்க்யூ. ஓகே. சோ இதுல இருந்து முக்கியமான நோக்கங்கள் சென்சோரியல் மெட்டீரியல்ல பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு கற்றல் இடம்பெறும் பொழுது அந்த குழந்தையின் புலன்களை செம்மைப்படுத்தல், சுற்றுச்சூழலில் இருந்து அவர்கள் பெறும் எண்ண பதிவுகளின் ஓட்டத்தை மனதில் ஒழுங்கமைக்க உதவுதல். அத்தோட முக்கியமாக குழந்தைகள் பிறந்ததில இருந்து தங்கள் புலன்கள் மூலம் சூழலை கற்றுக்கொள்கிறார்கள், சூழலை பற்றி புரிந்து கொள்கிறார்கள். சோ அவர்கள் சூழலில் இருந்து பெறும் தகவல்களை ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்துவதற்கும் இந்த சென்சோரியல் மெட்டீரியல்ஸ் உதவுகிறது. அத்தோடு மேலும் ஆராய்வதற்கான ஒரு திறவுகோலாக இந்த உபகரணங்கள் இருக்கின்றன. உலகை பற்றிய அவர்களது பார்வையை விரிவுபடுத்துகின்றது, பிள்ளைகளினது நுண்ணறிவாற்றலை விருத்தி செய்கின்றது. எதிர்காலத்துக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை, எதிர்கால கற்றலுக்கான ஒரு சிறந்த அடித்தளத்தை இந்த சென்சோரியல் மெட்டீரியல் அளிக்கிறதோட அவர்களுக்கு அவர்களது சாத்தியமான குறைபாடுகளை கண்டறிவதிலும் உதவியாக இருக்கிறது. உதாரணமாக கேட்டல், பார்வை, அதற்கான உபகரணங்கள், கற்றல் உபகரணங்கள் இருக்குது. அவை மூலம் அந்த பிள்ளைகள் கேட்டல் குறைபாடு உள்ளவர்களா, பார்வை குறைபாடு உள்ளவர்களா என்று இலகுவாக ஆசிரியரால் இனங்காண முடியும். உங்களுக்கு தெரியும், இளவயதில் பிள்ளைகளினது குறைபாடுகள் இனங்காணப்பட்டால் அவர்கள் அதிலிருந்து மீள முடியும் என்பதும், அது காலம் கடந்து போகும் பொழுது அதிலிருந்து அவர்களை குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது சிரமமாக இருக்கும் என தெரியும். அதனால இந்த சென்சோரியல் உபகரணங்கள், உதாரணத்துக்கு கேட்டல், பார்வை, இவை போன்ற குறைபாடுகளை இனம் காண்பதற்கும் இந்த உபகரணங்கள் உதவுகின்றன. அடுத்தது லாங்குவேஜ் ஏரியா, மொழி.
இங்க வந்து உண்மையில ஆங்கிலத்துக்காகத்தான் மொண்டசூரி அம்மையாரால தயாரிக்கப்பட்டிருக்குது. இங்க ஒரு ஒரு எழுத்துல இருந்து சொல் வசனம் அமைக்கிற வகையில ஒரு குறிப்பான முன்னேற்றமான வகையில பாடங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் ஏரியா. மேத்தமெட்டிக்ஸ் ஏரியாவில் எண்கள், வடிவங்கள், இடம் சார்ந்த விழிப்புணர்வு அவை பற்றின அடிப்படை விளக்கத்தை பிள்ளைகளுக்கு அளிக்கும் வகையில ஆஹ் அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஏரியா ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது கல்ச்சுரல் ஏரியா. இது வந்து பிள்ளைகளின் வேறுபட்ட உலகத்துல உள்ள வேறுபட்ட கலாச்சாரங்கள், விஞ்ஞானம், புவியியல் போன்ற விடயங்களை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு இந்த கல்ச்சுரல் ஏரியா உதவுகிறது. ஸோ இவ்வகையான 5 பாடத்துறைகளும் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு போதிய கற்றல் வசதிகள் துறை ரீதியாக வழங்கப்படுகிறது. ஸோ இந்த ப்ரிப்பேர்ட் என்வைரன்மெண்ட் வந்து மிகவும் கவனமாக ஒழுங்கமைக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக ஒரு சீக்வன்ஸாக சவால்களை கொடுக்கின்றது. ஆராய்வூக்கத்தை ஊக்குவிக்கின்றது. பெரியவர்களின் உதவி இல்லாமல் தங்களோட பிள்ளைகளை தாங்களே திருத்திக் கொள்ளவும் உதவுகின்றது. ஸோ இதன் இம்பாக்ட் என்னன்னு சொன்னா காக்னிட்டிவ் இம்பாக்ட். ஸோ பிள்ளைகள் ஒவ்வொரு வேலையை செய்யும் பொழுதும், சவால்களை எதிர்கொள்ளும் பொழுதும், ஆராயும் பொழுதும் வந்து அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஸோ மெட்டா காக்னிஷன் என்று தற்போதைய நாட்கள்ல நாங்கள் அறிவிக்கிறோம். சிந்தனை, திங்கிங் அபவுட் திங்கிங். ஸோ அவர்களது சிந்தனை பற்றி அவர்கள் மீள சிந்திப்பது. ஸோ எங்களுக்கு அது வெளியில தெரியாது. பிள்ளைகள் அந்த உபகரணங்களை கையாண்டு கற்கும் பொழுது ஏதோ ஒரு வழிமுறையில அதை செய்து முடித்து விடுவார்கள். எங்களுக்கு சுபாமி சொல்லுவா, என்னென்னு செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க செய்து முடிச்சிடுவாங்க. சோ அவைகள் என்ன செய்யணும், மறைமுகமாக தங்களுக்குள்ள கேட்கணும், இந்த வேலை ஏன் ஒர்க் பண்ணல, இந்த வேலை ஏன் எனக்கு சரியா வரையில, எப்படி நான் அதை மாற்ற முடியும், எப்படி நான் இதை மேம்படுத்த முடியும், இவ்வாறான கேள்விகளை அவர்கள் தங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டு அந்த மாதிரி பயிற்சி செய்து தங்களது சிந்தனையை விரிவுபடுத்துவதற்கு இந்த தயாரிக்கப்பட்ட சூழல் உதவுகின்றது. இன்றைய நாட்களில் இவ்வாறு மெட்டா காக்னிஷன் என்றது மிகவும் முக்கியமான. பாட விடயங்களை மட்டும் அறிந்திருந்தால் போதாது, தங்களது சிந்தனை சரியான பாதையில் செல்கின்றதா என்பதை சிந்திக்கவும் தெரிந்தவர்களாக மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது இது 3-5 வயசிலே மொண்டசூரி கல்வி முறை அவர்களுக்கு அந்த வழிமுறையை காட்டி கொடுக்கின்றது. இங்க ஆசிரியரின் ரோல் வந்து ஒரு வழிகாட்டி, ஒரு ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ரக்டர் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் தனியாக கற்றல் சந்தர்ப்பங்களை வழங்குறது. பிள்ளைகளை அவதானித்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தயாரான விருத்தி நிலைக்கு ஏற்ற மாதிரி சூழலை மாற்றிக்கொள்வது, கற்றல் உபகரணங்களை ஒழுங்குபடுத்தி கொடுப்பது. சோ இங்க முக்கியமான ஆசிரியரின் திறன் வந்து அவதானித்தல். பிள்ளை இந்த விருப்பம் என்ன, பிள்ளை எந்த விருத்தி படிநிலையில இருக்கு, எந்த கற்றலுக்கு ஆயத்தமாக இருக்குது, அதன் அடிப்படையில அவர் பாடங்களை திட்டமிட்டு சூழலையும் மாடிஃபை பண்ணி பிள்ளைக்கான கற்றல் சந்தர்ப்பத்தை வழங்குவார். 2வது விஷயம், இது இவ்வளவும் மொண்டசூரியின் பிரின்சிபல்ஸும் அந்த അതിന്റെ ப்ரிப்பேர்ட் என்வைரன்மெண்ட் இயல்புகளை நாங்க பார்த்தோம். 2வதாக conceptual alignment of Montessori method of education and 21st century skills. ஸோ இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா மொண்டசூரி எஜுகேஷன் வந்து உண்மையாகவே இந்த இப்ப 21st century ஸ்கில்ஸ் என்று பெயரிடப்பட்டவை முதலே மொண்டசூரி கல்வி முறையினால பிள்ளைகளுக்கு உருவாக்கப்பட்ட ஆற்றல்கள். இப்ப நாங்கள் இதை அலைன்மெண்ட் என்று சொல்றது ஒரு புது ஸ்கில்ஸ் இதுக்குள்ள கொண்டு வர்றது இல்ல. மொண்டசூரி ஆல்ரெடி முதலே உருவாக்கப்பட்டத அவர்கள் உள்ளார்ந்த மறைமுகமாக பிள்ளைகளில் உருவாக்கின திறன்களை வெளிப்படையாக அதை வெளிப்படுத்துவதுதான் இப்பொழுது இந்த கன்செப்சுவல் அலைன்மெண்ட். 21ஆம் நூற்றாண்டு திறன்கள்ல ப்ரீ ஸ்கூல்ல முன்பள்ளிகள்ல இருக்கிற திறன்கள் முக்கியமானவை. கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஜிட்டல் அவேர்னஸ். ஸோ இவை அனைத்தும்
21ஆம் நூற்றாண்டு திறன்கள் என இப்பொழுது பெயரிடப்பட்டிருக்கு. ஆனா இவை அனைத்தும் ஆல்ரெடி மொண்டசூரி எடுகேஷன்ல இயல்பாகவே ஒரு ட்ரூ மொண்டசூரி எடுகேஷன் இயல்பான விளைவுகளாக இருக்கின்றது. இப்ப மொண்டசூரி பிரின்சிபல்ல சைல்ட் சென்டர்ட் லேர்னிங்ன்றது 21st சென்ச்சுரி ஸ்கில்ல செல்ஃப் டிரெக்ஷன் அண்ட் ஆட்டோனமி, தன்னை தானே வழி நடத்துவதும் சுயமாக இயங்குவது. ப்ரிப்பேர்ட் என்வயர்மெண்ட்டை பத்தி பார்த்துனாங்க. அதுல அவர்கள் தங்களை தாங்களே கரெக்ட் பண்ணி கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் 5 பாடத்துறைகளிலும் அவர்கள் விமர்சன சிந்தனை திறனையும் பிரச்சனை தீர்த்தலையும் கற்றுக்கொள்கிறார்கள். ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் கைகளால் பயிற்சி செய்து கற்றுக்கொள்கிற உபகரணங்கள் அவர்களுக்கு படைப்பாற்றலையும் புதுமை படைத்தலையும் அந்த மெட்டீரியல் அவர்களுக்கு அளக்கிறது. கலப்பு வகுப்பறைகள் இணைந்து செயற்படுவதற்கான திறன்களை அவர்களுக்கு அளிக்கிறது. ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு வரையறைக்குள்ள அவர்களுக்கு அளிக்கப்படுற சுதந்திரம் அவர்களுக்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு அந்த வயசிலேயே அவர்களை பயன்படுத்துவார்கள். அப்சர்வேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், அவதானித்து சிந்திக்கிற திறன் அவர்களது மெட்டா காக்னிஷனை அதாவது திங்கிங் அபவுட் ஓன் திங்கிங் வளர்ப்பதற்கு உதவுகின்றது. சோ இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, எனது டைம் முடிஞ்சதால 21st century skills are not an extra subject. They are the natural outcome of a true Montessori environment. ஸோ உண்மையான மொண்டசூரி சூழல்ல வெளியாகிற அவுட்கம்ஸ் தான், இயல்பான வெளியீடுகள் தான் தற்போது 21st century skills பெயரிடப்பட்டிருக்கு. So the goal of 21st century education embedded within Montessori's vision of education for life. Thank you. சிந்து, சரியா டைம் முடிச்சிட்டேனா? நன்றி. ஆனா நீங்க அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த 2 ஸ்லைடும் செய்ய போறீங்கன்னா பிரச்சனை இல்லையான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் இருக்குத்தானே? 2 ஸ்லைடு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஸ்லைடு இல்ல, 5 ஸ்லைடு இருக்கு. எவ்வளவு நேரம் தேவைப்படும்? செய்து விடுங்க, பிரச்சனை இல்லை. அது ஒரு புது கன்செப்ட் தானே, சோ நிறைய பேர் இருக்கணும், சோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? தெரியுதா? தெரியுது. முதலாவது பிராக்டிகல் இன்டிகிரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் மொண்டசூரி பிராக்டிஸ்ல எவ்வாறு வளர்க்கப்படுது என்றால், கண்ட்ரோல் ஆஃப் எரர், செல்ஃப் கரெக்ஷன். இது உதாரணத்துக்கு சென்சோரியல் மெட்டீரியல்ல 4 விதமான சிலிண்டர் பிளாக்ஸ் இருக்கு. ஸோ அதுல அந்த பிள்ளைகள் அந்த பொருத்தமான ஹோலுக்குள்ள அந்த சிலிண்டரை போடாட்டி அவர்களுக்கு அது சரியாக பொருந்தாது. 10 சிலிண்டர்ஸையும் அடுக்க முடியாது. ஸோ அவர்களே முயற்சி பண்ணி அதை கற்றுக்கொள்வார்கள். அந்த உபகரணங்கள்ல உள்ள கண்ட்ரோல் ஆஃப் எரர் செல்ஃப் கரெக்ஷனுக்கு உதவுது. அப்ப 21st சென்ச்சுரியில திங்கிங் இண்டிபெண்டன்ட்லி, பிள்ளைகள் சுயமாக சிந்திப்பதற்கு இந்த மொண்டசூரி சென்சோரியல் மெட்டீரியல், மொண்டசூரி பிராக்டிஸ் உதவுது. ஸோ உதாரணமாக பசில் மெட்டீரியல்ஸ் வித் இன்க்ரீசிங் டிஃபிகல்டி, குறிப்பாக சென்சோரியல் மெட்டீரியல்ஸ், பிங்க் டவர், பிரவுன் ஸ்டியர், சிலிண்டர் பிளாக்ஸ், இவையெல்லாம் பிள்ளைகளின் லாஜிக்கல் ரீசனிங், மற்றது பெர்சிவியரன்ஸ், அதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர்கள் அதுல ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். அதை முயன்று தவறி கற்று சரியாக செய்து முடிக்க மட்டும் இருப்பார்கள். அடுத்தது கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன். இதுல ஓப்பன் எண்டட் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ 21st சென்ச்சுரியில இமேஜினேஷன் அண்ட் ஃபிளெக்சிபிள் திங்கிங்க்கு இந்த லூஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ், ஷெல்ஸ், பிளாக்ஸ், இதுல இருக்கிறது நோப்லஸ் சிலிண்டர்ஸ். நாங்க முதல் பார்த்தது சிலிண்டர்ஸ், இது நோப்லர் சிலிண்டர்ஸ் 4 கலர்ல இருக்குது. சோ இதை வச்சுக்கொண்டு அவர்கள் கிரியேட்டிவா நிறைய ஆர்ட் வடிவங்களை அவர்கள் செய்வார்கள். சோ மற்றது ஆர்ட் ஷெல்ஃப்ல ஃப்ரீ சாய்ஸோட இருக்கும், அவர்களே அதை எடுத்து செய்வார்கள். இதுல கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷனும் அவர்களின் ஒரிஜினாலிட்டியும் விருத்தி செய்யப்படுது, அந்த திறன்களை விருத்தி செய்யப்படுது. மற்றது கம்யூனிகேஷன் ஸ்கில், அது உண்மையில எல்லா 5 பாடத்துறைகளுமே லாங்குவேஜ் ரிச் என்வாயர்மெண்ட். ஸோ ஒவ்வொன்றிலும் அவர்கள் மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ உதாரணமாக சென்சோரியல் மெட்டீரியல்ஸ் எடுத்தா ஆழமானது, உயரமானது, உயரம் குறைந்தது,
கூடியது அப்படி என்று அந்த vocabulary-ய அவர்கள் எல்லா மெட்டீரியலும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப 21st செஞ்சுரியில அதோட ஃபோக்கஸ் வந்து எக்ஸ்பிரஸிங் ஐடியாஸ் கிளியர்லி. மொண்டசோரியில ஷோ அண்ட் டெல் யூசிங் ரியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு வீக்கும் அவர்களுக்கு ஒரு ரியல் ஆப்ஜெக்டை கொண்டு வந்து அதை காட்டி அதை பற்றி சொல்ல வேணும். ஸோ இதன் மூலம் அவர்கள் தங்களது கருத்துக்களை இந்த இள வயதிலேயே வெளிப்படுத்த கற்றுக்கொள்கிறார்கள். அதாவது கிரேஸ் அண்ட் கர்டசி லெசன்ஸ், வாழ்த்து கூறுறது, நன்றி கூறுறது, இந்த மாதிரியான செயற்பாடுகள் EPL ஆக்டிவிட்டிஸ்ல இருக்குது. அதே போல குரூப் ஸ்டோரி டெல்லிங் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலம் லாங்குவேஜ் இந்த ஸ்பீக்கிங், லிசனிங் அண்ட் சோஷியல் லாங்குவேஜ். ஸோ கிரீட்டிங் அண்ட் தேங்கிங், சோஷியல் லாங்குவேஜ், எவ்வாறு நன்றி கூறுவது, எவ்வாறு வாழ்த்து தெரிவிப்பது, இந்த விஷயங்களை அவர்கள் தொடர்பாடல் திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள் மொண்டசோரி பிராக்டிஸ்ல. அடுத்தது கலாபரேஷன்ல மிக்ஸ்டு லேர்னிங் அண்ட் பியர் டீச்சிங். நாங்க சொன்ன மாதிரி பெரியவர்கள் சிறியவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதே நேரம் ஒரே வயது பிள்ளைகளும் இணைந்து செயற்படுவதன் மூலம் பியர் ஆக்டிவிட்டிஸ், தோழியாக சேர்ந்து செய்யற செயற்பாடுகள், பிளான்ஸை குரூப்பாக சேர்ந்து பராமரிக்கிறது, மற்றது பிளாக்ஸை சேர்ந்து அதை கட்டமைக்கிறது, இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அவர்கள் இணைந்து செயற்படுவதன் மூலம் ஷேரிங், லீடர்ஷிப், எம்பதி ஆகியவற்றை கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல பிராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ்ல EPL முன்னுக்கு பிள்ளைகள் பட்டன் பூட்டுறதுக்கு, ஷூலேஸ் கட்டுறதுக்கு, கைகளை கழுவுறதுக்கு, அப்படி நிறைய விஷயங்கள் தங்களை தாங்களே முகாமைத்துவம் செய்வதற்கு வேண்டிய கற்றல் செயற்பாடுகள் அங்க இடம்பெறும். ஸோ இதன் மூலம் 21st செஞ்சுரியில அவர்கள் சுதந்திரமாகவும் இண்டிபெண்டன்ட், மற்றவையில சார்பில்லாம சுயசார்புள்ளவர்களாகவும் தமக்கான பொறுப்பை தாமே ஏற்றுக்கொள்வதாகவும் இருக்கிறார்கள். இதன் மூலம் டைம் மேனேஜ்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஸ்கில்ஸ் வளர்க்கப்படுகிறது. அடுத்தது டிஜிட்டல் அவேர்னஸ். ஸோ மொண்டசோரி அப்ரோச்ல டிஜிட்டல் வந்து ஒரு டூல் தான், கல்விக்கான ஒரு பிரதியீடு அல்ல. இதுல டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங், டீச்சரின் வழிகாட்டலோட டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங், மற்றது நேச்சர் ஓக்ல போயிட்ட அந்த கேமராவை யூஸ் பண்ணி டாக்குமெண்டிங் நேச்சர், மற்றது டெக்னாலஜி பற்றி அறிவை கொடுக்கறதுக்கு நாங்க அந்த இமேஜஸை, பிரிண்டட் இமேஜஸை சோர்ட் பண்ணி இது மவுஸ், இது பேட் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக்கொள்ளுவாங்க. இதன் மூலம் ஏர்லி டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் எத்திக்ஸை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். So that's all. So 21st century